அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர் மேல கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்கிறாரு, விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு. கட்சியை விட்டு வெளியே போறதா இருந்தா கட்சியை வச்சு சம்பாதிச்ச, கட்சியை வச்சு சொத்து சேர்த்த, கட்சியை வச்சு கார் வாங்கின, கட்சியை வச்சு கல்கோரி அமைச்ச, கட்சியை வச்சு காலேஜ் கட்டின, எல்லாத்தையும் கட்சிக்கு எழுதி கொடுத்துட்டு கட்சி விட்டு போங்க. போறதா இருந்தால் எல்லாரும் இப்பயே போங்கப்பா. தனித்தனியாக போயிட்டுலாம் இது பண்ணியிருக்காங்க. போனதாக தான் மொத்தமாக போயிருங்க. சும்மா கட்சி ஒரு 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 தேக்கநிலை அடைந்திருக்க போது, இல்லை ஒரு தோல்வியை சந்திருக்கும் போது அந்த நேரத்தில் அடுத்து எப்படி வெல்ல வைக்கணுங்கிற முயற்சி தான் ஈடுபடணும். இப்படி துரோகம் பண்ணிட்டு போகக்கூடாது. எனக்கு வாயில் நல்லா வந்துடும் அப்படின்னு நம்ம சிஎம் விஜய் சார் சொல்கிற மாதிரி எனக்கு வாயில் நல்லா வந்துடும், நான் மானாங்கனியமாக பேசிவிடுவேன், மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எல்லாம் ஒரு ஆளா, உன்னை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை பண்ணியிருக்காரு. இது ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். இது ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய கருத்து என்பது அதிமுக தொண்டர்கள் ஒட்டுமொத்த நபர்களுடைய கருத்தாக தான் அதை பார்க்குறோம். ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான். அவர் கேட்குற கேள்வியில் நியாயம் இல்லாமல் இல்லை. அந்த ஆதங்கத்தின் குரலில் ஒரு கடுமையான வார்த்தைகளை ஒரு அமைச்சராக முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவரும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் அந்த வார்த்தை பிரயோகத்தில் கொஞ்சம் உஸ்த சாணிக்கு போனாலும் கூட அந்த கோபம் இருக்கு பாருங்க, அந்த கோபத்தின் பக்கம் ஒரு நியாயம் இருக்கு. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, அதிமுகங்கிற கட்சி, ரெட்டலைங்கிற சின்னம், ஜெயலலிதா என்கிற அந்த தலைவி, இதுதான் உங்களுக்கான அடையாளமாக இருந்துச்சு. சாதாரண ஒரு டாக்டர், அவ்வளோதானே, எம்பிபிஎஸ் படித்த டாக்டர், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த டாக்டருக்கு சின்ன வயசுலேயே, தமிழ்நாட்டிலேயே சின்ன வயசில் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர். இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, கில்லி சரத்து இந்த மாதிரி ஆட்கள் ஆயிருக்கிற மாதிரி அவர் சின்ன வயசுலேயே அமைச்சரானவர், சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகிறாரு. சட்டமன்ற சின்ன வயசு சட்டமன்ற உறுப்பினர், சின்ன வயசுலேயே சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகிறாரு, 2 முறை அமைச்சர் பதவியை வகிக்கிறாரு. அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரெட்டலையும் அதிமுக சின்னம் தான். அமைச்சராக இருந்துட்டல்ல, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டல்ல, எல்லாம் பண்ணிட்ட, அதாவது ஒரு 10 தலைமுறைக்கு தேவையான அளவுக்கான வசதி வாய்ப்புகளை பெற்றுட்டீங்க. இனி பணம் சேர்க்கணும், இதை வச்சு தான் வாழணும், டே டு டே லைஃப்பை வாழணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. செல்வாக்கு இருக்குது, புகழ் இருக்குது. விராலிமலையில் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய மாஸ்லையும் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு எல்லாமே இருக்கும்போதும் அதை விட்டுட்டு எதுக்காக போகிறீங்க? அப்போ சொத்தை காப்பாற்ற போகிறீங்களா, இல்லை வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போகிறீங்களா, இல்லை பதவி ஆசைக்காக போகிறீங்களா, இல்லை பணத்தை காப்பாற்ற போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை உதயகுமார் எழுப்பியிருக்காரு. இந்த பிரச்சனையுடைய பின்னணி மொத்தமாக நம்ம பார்க்கும்போது அதிமுகலேருந்து வெளியேறக்கூடிய நபர்கள் வைக்கிற காரணம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியில்லை, அவர் ஈகோவாக நடந்துக்கிறாரு, தான் அப்படிங்கிற அகந்தையில் இருக்காரு, அவருடைய மகன் முதுனை கட்சிகளை கொண்டு வர போறாரு அப்படிங்கிற ஐடிவில பொறுப்போட போறாரு, அடுத்தடுத்த பொறுப்புகளுக்கு கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. என் மகன் அஇஅதிமுகவில் ஒரு சாதாரண உறுப்பினர் மட்டும்தான், எக்காலத்திலும் அவன் கட்சி பொறுப்புக்கு வரப்போறது இல்லை அப்படிங்கிற விளக்கத்தை எக்காலத்திலும் சொல்லிட்டார், வரப்போறது இல்லைட்டார். இன்னொன்று நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கட்சியில் ஒரு தலைவர் இருக்காரு, அவருடைய மகன் அவர் முதலமைச்சராக இருந்தார்ல, அந்த காலத்திலே ஒரு மகனுக்கு பொறுப்பு போட்டு மேலே கொண்டு வந்துருக்கலாம். ஆமாம், அவர் அதிகாரம் அவர் கையில் இருந்துச்சு, முதலமைச்சருக்கு அதிகாரம் இருந்துச்சு. அப்பவும் மிதுனுக்கு எனக்கு 18 வயசு மேலே ஆயிருக்கும் வாய்ப்பு இருக்குது, இன்னைக்கு ஒரு 35 வயசு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போவே ஒரு மெச்சூர்டான ஆள் தான், பெருசாக கேள்விப்பட்டது கிடையாது. சமூக வலைதளங்களை இவங்க எழுத வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போவே நினச்சிருந்தா குடும்ப நபர்களை ஏதோ ஒரு பொறுப்பு கொண்டு அவர் உட்கார வச்சிருக்க முடியும், இல்லை சீட்டு கொடுத்துருக்கலாம், யாரும் கேட்க முடியாது, யாரும் கேட்க வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் போன பீரியட்ல, அப்போது கூட கொண்டு வந்திருக்கலாம், அப்பவும் கொண்டு வரல. இப்போ எதிர்கட்சியாகவும் இல்லை, முதலமைச்சராகவும் இல்லை, கட்சியிலிருந்து நிறைய பேர் விலகி போகிறாங்க. ஒரு நெருக்கடியான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அவர் கொண்டு வருவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்போ எப்போது பொதுவாக வைக்கிற குற்றச்சாட்டு போல எடப்பாடி அவர் மகன் மிதுனை வைத்து இது பண்ணுறாரு. இந்த குற்றச்சாட்டை முதல்ல யார் வெளியே பொதுவில் சொன்னது அப்படின்னா சவுக்கு சங்கர். கடந்த 4 ஆண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதவி செய்து சட்ட ரீதியாக எல்லாவும் நின்று, இப்போ நீங்கள் அதிமுகவில் ஏதோ ஒருத்தர் செஞ்சிருக்காரு அப்படின்னா எடப்பாடி அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் செஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஒரு இடத்துக்கு நம்ம வெளிப்படையாக சொல்லுவோம், சிவி சண்முகம் தான் சவுக்கு சங்கருக்கு பேக்கப்பு, அவர் தான் லீகலாக. திரு வேலுமணி அவர்களும் லீகல் பேக்கப் கொடுத்துருக்காரு. லீகலாக என்னென்ன உண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க. அலுவலகம் போட்டு கொடுப்பது, அவருக்கான வழக்கறிஞர்கள் அனுப்புவது, உச்சநீதிமன்றத்தை போய் வாதாடுவது, கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபா
உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு மட்டும் அதிமுக சார்பாக சவுக்கு சங்கருக்கு செலவு பண்ணியிருக்காங்க 80 லட்சம் ரூபா. அதனால தான் கிட்டத்தட்ட 22 வழக்கிலிருந்து ஒரு உடச்சிட்டு வெளியே வர முடிஞ்சு. குண்டசடம் போடப்பட்டு 1 மாசத்துலேயே சவுக்கு சங்கர் உடைக்கிறாரு. திருப்பி போட்டு திருப்பி 1 மாசத்துல உடைக்கிறாரு. 3 மாதங்கள்ல 2 குண்டசடத்தை உடைச்சிட்டு வெளியே வராரு. திருப்பி இந்த குண்டாசுலையும் 1 மாசத்துல உடைச்சு வெளியே வரும். எல்லாமே லீகல் பேக்கப். இங்கே நீதிபதிகள் என்னதான் கருணையோடு நடந்து கொண்டாலும், ஒரு முறை தமிழக அரசு அந்த குண்டசடத்தை ரிவோக் பண்ணியிருந்தாலும் கடுமையான அழுத்தங்களை உச்சநீதிமன்றத்தில் போய் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு பெரிய வழக்கறிஞர் வைக்கிறாங்க. அதுக்கு இணையான வழக்கறிஞர் அதிமுக வைக்குது. அப்படி அதனால தான் அது உடைக்க முடிஞ்சுது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி தான் சவுக்கு சங்கரை வெளியே கொண்டு வராங்க. அது எல்லாமே எடப்பாடி பழனிசாமியோட ஒப்புதலோடு உத்தரவோடு நடந்தது. திமுக போட்டிருக்காங்க. இன்னொன்று நமக்கு ஒரு ஊடக ஆதரவு தேவைப்படுது அதிமுகன்னு பெரிய ஊடக முகங்கள் இல்லை, ஊடக ஆதரவு தேவைப்படுது சொல்லி சவுக்கு சங்கரை வைக்கிறாங்க. அப்பவே நான் சொல்லியிருந்தேன், நீ பாம்புக்கு பால் வாத்தாலும் பாயா வாத்தாலும் பாம்பு கொத்துற விஷம் தான் நாடுன்னு சொல்லியிருந்தேன். யாரும் கேட்கல. அடிப்பட்ட பிறகு தெரியும், நீந்தாத மாட்டை வெள்ளம் தான் கொண்டு போகிற மாதிரி நீ இவருக்கு சவுக்கு சங்கருக்கு சாப்பாடு போடுறது. அடிப்பட்ட பாம்பு ஒரு மீன் கூட எடுத்து போட்டிருந்தோம். ஒரு அடிப்பட்ட பாம்பு வந்து அடிபட்டு கிடக்கும், அதை ஒருத்தன் காப்பாற்றி அது கெட்டு போட்டு அதுக்கு தடவி போட்டு மஞ்சள் பத்தெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவான். இல்லை நல்ல தெளிவாக எல்லாம் வந்த பிறகு ஒரே போடு சொட்டக்குன்னு இடுப்பு கீழே போட்டுருச்சு. அதுபோல் இப்போ வெளியே வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய மகன் மிதுனை வந்து பொதுச்செயலர் ஆக்குவதற்காக ஐடிவியில் போடுவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் முதலமைச்சர் ஆவதற்காக அவர் முயற்சி செய்தார். திருமாவளவன் முதலமைச்சர் ஆகாமல் தடுத்தா எடப்பாடி. திருமாவளவன் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறாரு? இல்லை, எனக்கு ஒரு புரியவே இல்லை இந்த கேள்விக்கு. இப்போ காமன் மேனா யோசிப்பேன். திருமாவளவன் முதலமைச்சர் ஆவதை எடப்பாடி பழனிசாமி விரும்பலை. நான் இதை ஆணித்தரமா அடி சொல்றேன். திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படிங்க விரும்புவாரு? அவர்கிட்ட 47 கிட்ட எம்எல்ஏ இருக்காங்க. இவர் 2 எம்எல்ஏ. அதுல அவர் எம்எல்ஏ கிடையாது. 2 எம்எல்ஏ வச்சுக்கிற ஒருத்தரை, அதுவும் திமுக கூட்டத்தில் ஜெயிச்ச ஒருத்தரை எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏத்துக்குவாரு? யோ, நான் 47க்கு மேலே எம்எல்ஏ வச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே முதலமைச்சர் இருந்தவன். நான் ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர். இது 30 கிட்டத்தட்ட 6 முறை ஆண்ட கட்சி, 31 வருஷம் ஆண்டிருக்கோம். நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுவேன். நீங்க உங்களே வச்சு பாருங்க, யாரை வச்சு பாருங்க, யாராவது பார்த்துருக்க பார்வையாலே வச்சு பார்ப்போம். நீங்க உடச்சிருக்கீங்க, நீங்க அந்த இடத்துல நீங்க நீங்க என்ன எப்படி யோசிப்பீங்க? நான் எதுக்கு அவர் ஆக்கணும்? ஒய் சுட் மீ அப்படிதானே யோசிப்பீங்க. ஒய் மீ அப்படின்னு. அது மாதிரி அவர் திருமாவளவனை வந்து முதலமைச்சராக கூடாமல் வருது தடுத்தார். திருமாவளவன் முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்களா? 2 சீட் எடுத்த எப்படியா முதலமைச்சர் ஆக முடியும்? நம்ம தெளிவாக சொன்னோம், விஜய் அவர்கள் முதலமைச்சராக தான் சரி. அதுதான் ஜனநாயகம், அதுதான் நியாயம். அவர் நமக்கு பிடிக்குது பிடிக்கல, அவர் கட்சியோட கொள்கை பிடிக்குது பிடிக்கல, ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை முதலமைச்சராக, இல்லைன்னா ஆட்சியை கலைச்சிட்டு மொத்தமா நீங்க வந்து தேர்தலை கலைச்சிட்டு புதுசா தேர்தலை போடுங்க. அதான் வாய்ப்பு. முதல்ல இருந்து ஆடுவோம், புரோட்டா சூரி மாதிரி முதல்ல இருந்து சாப்பிடுவோம். இது சரியா வரான்னு சொல்லியிருந்தோம். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியா சமூக வலைதளங்களில் வச்சது யாருன்னா சவுக்கு சங்கர். அதுக்கு பிறகு தொடர்ச்சியா அதிமுக காரங்க எல்லாருமே இது வைக்கிறாங்க. இதுக்கு பின்னணியில் யாருன்னா இந்த டீம் தான் இருந்து அவரை விமர்சனம் பண்ணுங்க. இப்ப பாருங்க, சவுக்கு அதாவது ஆளுங்கட்சி மீதான அதிருப்திகளை, ஆளுங்கட்சி மீதான அடக்குமுறைகளை தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்த திமுக காலத்துல இப்ப தாவேகா மீதான ஒரு கேள்வி எழுப்பல. அருண் ஐபிஎஸ் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதையும் பேசுறது இல்லை. இப்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு. ஏன் இப்ப பாலியல் வன்கொடுமை நடக்கு, ஏன் பேசுறது இல்லை? 9 வயது சிறுமி, 3 வயது குழந்தை. இன்னைக்கு திருவாரூர்ல திருத்துறைப்பூட்டியை சேர்ந்த தாவேகாவுடைய பொறுப்பாளர் ஒருத்தன் பஸ் ஸ்டாண்ட்ல போய் சில்மிசம் பண்ணியிருக்கான். அங்க நாமக்கல்ல ஒருத்தன் வந்து இயற்கை உபாதை கழிக்க போன பெண்ணுக்கு சில்மிசம் பண்ணியிருக்கிறான். கும்மிடிப்பூட்டில் இறந்து போன குழந்தைய போய் பொன்னேரில் புதைக்கிறாங்க. இது எல்லாம் நடக்குதுல்ல. அப்புறம் இன்டர்னலா நடக்குதுலாம் பேசுவாப்ல. அரசுக்குள்ள அந்த அரசு எப்படி செயல்படுது, வாட் இஸ் கவர்னன்ஸ், எங்க வாட் இஸ் கவர்னன்ஸ் ஏன் பேசல? அதுக்கு பேசணும்ல, ஏன் பேசல? ஏன்னா இந்த டீம் தாவேக்காக்கு போகுது. யார் இது வரைக்கும் சாப்பாடு போட்டாங்களோ சவுக்கு சங்கருக்கு, அந்த டீம் தாவேக்காக்கு போகுது. அதனால பேசல. செல்வ பெருந்தகை என் வீட்டில் மலம் ஊத்திட்டாரு. அந்த செல்வ பெருந்தகை நீங்க திமுக கூட வச்சுக்கலாமான்னு கேட்டாரு. இப்ப அந்த செல்வ பெருந்தகை தானே தாவேக்கா கூட இருக்காரு, காங்கிரஸ். அப்ப பேசலாம்ல. அப்ப இந்த இப்போ தாவேக்கா கூட சேர்ந்து செல்வ பெருந்தகை நல்லவரா மாறிட்டாரா? இப்போ அன்னைக்கு மலை தொகுத்தவர் இப்ப சந்திரத்தை தெளிச்சிட்டு இருக்காரா? இனிமேல் இந்த சந்திரத்தை பூசுவாரா வீட்டு வாசல் வந்து? அப்ப ஏன் நியாயத்தை பேசுவது கிடையாது, யார் நமக்கு பேக்கேஜ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேசுவது. இந்த சவுக்கு சங்கர் தான் சொன்னாரு, ஒரு காணொலிக்கு 2 லட்ச ரூபா சாட்டைக்கு வருது அப்படின்னு. நானும் 500 காணொலி போட்டிருக்கேன். நான் எண்ணிட்டேன் உட்காந்து 500 போட்டிருக்கேன். அப்ப 500 2 லட்சம் எவ்வளவுங்க? எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். 10 கோடி ரூபாய். 10 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை நம்மகிட்ட திமுக இருந்து பெண்டிங் இருக்கு. நமக்கு வர வேண்டிய வவுச்சர் போட்டாச்சு, இன்னும் அனுப்பல அவங்க. இது வந்து ஒரு இது வகையான வந்து என்ன சொல்றது, ஏமாற்றுத்தனம்.
கலெக்ஷன் ஏஜென்ட். ஏன்னா ஆமாம், இது வந்து ஏமாட்டுத்தனம். அதனால் புரோக்கர் சங்கர் அவர்கள் இது வந்து அவர் தான் சொன்னாப்புல 2 லட்ச ரூபா வந்து ஒரு வீடியோக்கு வருது அப்படின்னு. 10 கோடி ரூபாயை நீங்கள் வந்து சபரிசன்ட்ட பேசி வாங்கி தரணும். ஏன்னா நம்ம வந்து நியாயப்படி நடந்துக்கணும் இல்லையா? நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க. அந்த நிலுவைத் தொகை இருப்பது போல நீங்கள் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை மத்திய அரசு வச்சிருக்கு. இப்போ நமக்கு வர நிலுவைத் தொகை திமுக வந்து பெண்டிங் இருக்கு 10 கோடி, அதை வாங்கி தர சொல்லுங்க. எடப்பாடி இந்த மேட்டரை பொறுத்தவரை உதயகுமாரோடைய கருத்து என்பது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. அதிமுக தொண்டர்களுடைய கருத்தாகத்தான் உதயகுமார் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் கட்சியில் விட்டுட்டு வெளியே போனால் சொத்தை பூரா வந்து எழுதி கொடுத்துட்டு போனோம், சொத்து பூரா கட்சிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தில் பண்ண முடியாது. அவங்க வெவ்வேறு தொழில் செய்து சம்பாதிச்சிருக்கலாம், இல்லை மருத்துவமனை கட்டி சம்பாதிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று சம்பாதிச்சிருக்கலாம். கட்சியை விட்டு வெளியே போகிற நீங்கள் எந்த அடிப்படையில் கட்சியை கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பலாம். அந்தளவுக்கு மக்களுக்கு வந்து சேவை செய்வதற்கும் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கும் அவ்வளவு நல்லவங்களா நீங்கள்? அப்போ பதவிக்காக இன்னைக்கு தாவேக்காக போகிற நீங்கள் நாளைக்கு தாவேக்கா ஆட்சியில் இல்லைன்னா வேற எங்கேயும் போக மாட்டீங்களா? அந்த கேள்வி அவர் எழுப்பியிருக்காரு. எங்களுக்கே துறகம் பண்ணி விஜய்லாம் உனக்கு ஏமாத்துறோம், எங்களையே இது பண்ணுறோன்னா விஜய்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. தூய சக்தி என்று சொன்ன தாவேக்கா இந்த விஜயபாஸ்கர் போன்றவர்களை வந்து வைத்துக்கொண்டு இனிமேல் தூய சக்தின்னு சொல்லுமா அப்படிங்கிற கேள்வி வேணா எழுப்பலாம். அடுத்ததா ஊடகவியாளர் ஒருவர் மேலே வந்து குண்டர் சட்டம் போட்டிருக்கிறத இன்னைக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே ஊடகவியலாளர்கள் மீது அடக்குமுறை ஏவடும் போது முதல் குரலாக பத்திரிகையாளர்கள் சங்கம் வந்து வருவது சென்னை பிரஸ் கிளப் தானே. ஆமாம், வந்துடுவது பாராட்டுக்குரியது. எந்த ஊடகவியலாளர்? அவர் வந்து இந்த மை இந்தியா, அதாவது ஊடகவியலாளர் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அரசின் கவனத்திற்கும், அரசின் நல்ல திட்டங்களை மக்களின் கவனத்திற்கும், அரசின் குறைகளை பொது வழிக்கும் கொண்டு வரவங்க தான் ஊடகம். ஒரு நாட்டினுடைய நீதித்துறை, நாட்டினுடைய சட்டத்துறை, இல்லை நாட்டிற்குரிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், இவங்க எல்லாருமே தவறு செய்கிற பொழுது இவங்க அந்த தவறுகளை சுட்டி காட்டுகிற இடத்துல பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையை குறிவைத்து அவரை மிக இழிவாக, அதுவும் குறிப்பாக முன்னாள் தலைவர்களை, முன்னாள் முதல்வர்களை, பெருமதிப்பிற்குரிய பெருந்தலைவர், நேர்மையினுடைய நேர் வடிவம் கர்ம வீரர் காமராஜரை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்துவது. காமராஜரை வந்து தேவர், முத்துராமலிங்க தேவர் அவர்களோடு இணைத்து வைத்து 2 சமூகத்துக்குள்ள பிரிவினையை தூண்டுவது போல பேசுவது. அதே போல வந்து இங்க இருக்கக்கூடிய பொது தலைவர்களை, அண்ணன் சீமான் அவர்களுடைய குடும்பத்தை, அவருடைய மனைவியை அவ்வளவு இழிவாக என்னை பற்றி யார் யாரெல்லாம் அன்றைக்கு திமுக ஆட்சியில் திமுகவை கேள்வி கேட்டாங்களோ அத்தனை பேரையும் வீட்டு வாசல்ல பெரிய பெரிய பணக்காரங்க கட்டிப்பாங்களா அல்சசன் நாய், அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ள புதுசாக ஒருத்தன் போனால் என்ன பண்ணுமோ அந்த வேலையை பார்த்தவர் தான் நீங்கள் சொல்கிற ஆளு. அல்சசன் நாய், ஒரு பொம்மேரிய நாய், ஒரு ஜெர்மன் செப்பர்டு நாய் ஒரு வீட்டுக்குள்ள புதுசாக வரக்கூடிய நபர்களை பார்த்து குறைக்கும் இல்லையா? அப்படி திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்ட நபர்களை எதிர்த்து குறைத்த அந்த அல்சசன் தான், அந்த பொம்மேரியன் தான், அந்த ஜெர்மன் செப்பர்டு தான் நீங்கள் சொல்கிற ஆளு. அப்படிப்பட்ட ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் நான் கேட்குறேன், சென்னை பிரஸ் கிளப்பில் இருக்கிற யாராவது ஒருத்தர் குறிவைச்சு வச்சிருந்தாங்க, குண்டர் சட்டத்தை போட்டாங்க. குண்டர் சட்டம் போடுற அளவுக்கு ஒரு நான் பேசின பேச்சு ஒரு பெரிய தாக்கத்தெல்லாம் ஒன்று ஏற்படுத்திடல, அந்த நேரத்தில் பெரிய ஒரு வைரலாக மாறிடல. ஆனாலும் வந்து போடணும், அடக்கணும்னு போட்டாங்க. அப்போ 213 நாள் இருந்தேன். அப்போ இந்த பிரஸ் கிளப் கண்டிச்சிச்சா? சவுக்கு சங்கர் மீது நமக்கு உடன்பாடே கிடையாது, ஆனாலும் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் தொடர்ச்சியாக போடப்பட்டுச்சு. அப்போ அந்த பிரஸ் கிளப் கண்டிக்கலையே. அவரும் யூடியூப்ல பேசுனதுக்காக கைது செய்யப்பட்டாரு. ஆமா, அவருக்கு எந்த ஒரு கண்டனம் போடலையே. கிஷோர் கேசாமி அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு. அப்போ கண்டிச்சாங்களா? அப்போ கண்டிக்கலையே. இப்போ மட்டும் ஏன் கண்டிக்கிறாங்க? சென்னை பிரஸ் கிளப்பா இல்லை திமுக ஆதரவு பிரஸ் கிளப்பா? உண்மையிலே இந்த ஆட்சியில் நமக்கு வந்து பல்வேறு குறைபாடுகள் இருக்கு. இந்த ஆட்சியிலே நடந்த ஒரே ஒரு நல்லது, தாவேக ஆட்சிக்கு வந்து இந்த 1.5 மாசம் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம், இந்த 2 பேரையும் கைது பண்ணி இந்த 2 பேர் மீதான குண்டர் சட்டம் மட்டும்தான். அது உண்மையிலே மனதார வரவேற்கத்தக்கது. இந்த நடவடிக்கை எடுத்த காவல்துறைக்கு உண்மையிலே வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுகளும். அடுத்ததா இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குனுச்சு. அங்கே சட்டமன்றத்துக்கு வந்திருந்த திமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே வாய தொடங்க சிஎம் அப்படிங்கிற ஒரு பேட்சை குத்திட்டு சட்டமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. கூடவே பதாகைகளும் எடுத்துட்டு வந்திருந்தாங்களே. இல்லை, வாய தொடங்க சிஎம் மட்டும் கிடையாது, மாற்றம் அல்ல ஏமாற்றம், தற்குறி ஆட்சி, தமிழ்நாடே சாட்சி, வாயில் ஏதாவது வருமா சிஎம் அப்படின்னோடு, அப்புறம் வந்து திரையில் நாயகன் தரையில் வில்லன், கதறல் கேட்குதா சிஎம், ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கே,
அப்புறம் வந்து மாற்றமில்லை ஏமாற்றம், திரையில் ஹீரோ தரையில் ஜீரோ, திரையில் ஜீரோ தரையில் ஹீரோ, திரையில் வந்து நாயகன் தரையில் வில்லன், மாற்றமில்லை ஏமாற்றம், ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கே, சின்ன குழந்தைகள் இங்கே சிங்க பெண்கள் எங்கே, மாஸ்டர் வாயில் பிளாஸ்டர், மாஸ்டர் வாயில் பிளாஸ்டர் அப்படின்னு ஒரு மாதிரி பஞ்செல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்ப்பதற்கு நல்ல இதாக இருந்துச்சு. அந்த காளி குடங்களோடு பெண்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அது மாதிரி போர்டுகளை ஏந்திக்கிட்டு இவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்தினுடைய மரபு தாவேக்காவை விட திமுகவுக்கு நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆமாம். திமுக ஏன் தோத்து போச்சு அப்படின்னு திமுக இப்போ தேடிக்கிட்டு இருக்கு. உங்கள் கவுட்டைகளை குடிஞ்சு பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி குடிஞ்சு பாருங்க, குடிஞ்சு பாடுறா என் கொய்யா அப்படி மயில உடனேக்கு பின்னாடி பாருங்க. அது மாதிரி இந்த மாதிரி தவறான ஸ்ட்ராட்டஜினால தான் திமுக தோத்து போச்சு. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்லி 2026 தேர்தலில் தோத்து ஐயா ஸ்டாலினையும் தோக்கடிச்சாங்க. ஐயா ஸ்டாலின் குளத்தூரில் இப்படிலாம் பண்ணியிருக்காருங்கிற விஷயமே ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாமல் ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் நாள் ஒரு கூட்டத்தொடர் தொடங்கும் போது முதலமைச்சர் பேச மாட்டாரு, ஆளுநர் உரை தான். அப்புறம் வாயை தொடங்க சிஎம்னா எப்படி தொடப்பார் அவரு? ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது முதல்ல நீங்கள் இப்போதான் கூட்டத்தொடர் தொடங்குது, தொடங்கி ஆளுநர் உரை முடிந்து ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதுக்கப்புறம் அதன் மீது முதலமைச்சர் வந்து உரை இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து கேள்வி பதில் இருக்கும். இதில் சொல்லிட்டாரு வினாடி வினாலாம் இருக்காது இந்த 3 நாட்கள்ல, 3 நாளாக கேள்வி பதில் இருக்காதுன்னு கேள்வியே கிடையாது. இது வந்து உரையின் மீதான தீர்மானம், ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவிப்பு தீர்மானம் மட்டும் தான் இருக்கும். அது சபாநாயகர் பேசுவார், முதலமைச்சர் பேசுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் வந்து சட்டமன்ற கூட்டத்தில் பட்ஜெட்லாம் அறிவிக்கும் போது தான் அதுக்கு பிறகு எதிர்வாதங்கள்லாம் வைக்கப்படும். அப்போ பேசலன்னா வாயத்திறங்க சிஎம்னு சொல்லலாம். நீ வந்த உடனே வாயத்திறங்க சிஎம்னா இதெல்லாம் போன இதுக்கு அடிச்சு வச்சுட்டாங்க போல இருக்கு. போன தடவை சட்டமன்றம் நடந்துச்சுல்ல, அப்போ வந்து ஒரு பேசாம வீட்டில் போயிட்டு ஒரு பெரிய நீண்ட ஒரு எக்ஸலத்தில் பதிவு போட்டார். அப்போவே இந்த பேட்ச்லாம் அடிச்சு வச்சுட்டாங்க. இது வீணாயிடக்கூடாது, ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணிட்டு ஒரு மூலையில் ஊதிச்சிருச்சு. இந்த கேம்பெயினை இன்னைக்கு ஏதாவது பண்ணுவோம். இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக முழுக்க பண்ணப்பட்டிருக்கு. இது திமுகவுடைய இந்த வாயத்துறங்க சிஎம், ரீல்ஸ் இல்லை ரியல் இல்லை ரீல்ஸு, மாற்றம் இல்லை ஏமாற்றம் அப்படின்னு முதல்ல அவங்க என்ன சட்டமன்றத்தில் போய் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு வச்சு சட்டமன்றத்தில் வச்சு செய்யுங்க. சட்டமன்றத்தில் வச்சு செய்யறது தப்பே கிடையாது. போன முறை செஞ்ச மாதிரி செய்யலாம். நீங்க ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள அடிச்சீங்கன்னா அப்ப இது என்ன ஆகுதுன்னா, இது அவர் மீதான இன்னும் ஒரு அனுதாபத்தை தேடி தரும். விஜய் மீதான இன்னொரு அனுதாபத்தை தேடி கொடுத்து திமுக என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, விஜயை இன்னும் அவர் சரியா தாங்க போயிட்டு இருக்காரு, திமுக வேணும்னே பண்றாங்க இப்படின்னு பண்றதுக்கு எவனோ ஒருத்தன் தாவேக்காரன் ஒருத்தன் திமுக இருந்துக்கிட்டு திமுக வேலை பார்க்குற மாதிரி தாவேக்கா வேலை பார்த்துட்டு இருக்கான். அடுத்ததா சிஎம் விஜய் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஆளுநர் வந்து முதலமைச்சரை புகழ்ந்து தள்ளிட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போட்டிருக்காங்களே. இல்லை, நானும் பார்த்தேன். குறிப்பாக கலாட்டா வாய்ஸ் அப்படின்னு சொல்லி இவன் தான், இவனுக்கு இதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி ஆளுநரை சிஎம் விஜயை பாராட்டி ஆளுநர் உன் மீது நம்பிக்கை இருக்கு, யாரா நீ இவ்வளவு நாள் எங்க இருந்த அப்படின்னு இந்த விஜயகுமார் இருந்து கேட்பற சிங்கம் படத்தை சூர்யாவை அது மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஆட்சியினுடைய நன்மைகளை, இந்த ஆட்சி வஞ்சல் சாதனைகளை அவர் பாராட்டானாம். அதனால சிஎம் மீது நம்பிக்கை இருக்கான். அரசியல்னா என்னன்னே தெரியாத, குறைந்தபட்ச இந்த சட்டசபையினுடைய மரபு தெரியாத யாரோ ஒரு எடிட்டரை இல்லை வந்து எதுக்காகவோ கலாட்டா வேலைக்கு வச்சிருக்கு. நீங்கள் இதை தானே பார்த்தீங்க. அதாவது ஒரு சட்டமன்றத்தில் வந்து ஒரு ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய உரைகளை வாசிக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. அதில் வந்து ஆளுநர் வந்து எதிர்த்து பேசுறாரா இல்லை வாதிக்கிறாரா அப்படிங்கிறது வந்து பொறுத்து அவங்க எப்படி இணக்கமாக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே இணக்கமாக இருப்பதனால முழுமையாக வந்து ஒரு படிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இதனால ஏதோ ஆளுநரே அந்த உரையை தயாரித்து கொண்டு வந்த மாதிரியும், ஆளுநர் வந்து பாராட்டிட்டு பேசிட்டு போன மாதிரியும், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு போன மாதிரியும் உட்காந்து பில்டப் கொடுத்து அதுக்கு ஒரு 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 சாங் வேற, பிஜிஎம் வேற. இதை விட பெரியணும்னா, எனக்கு அண்ணனும் அவர் தான், எனக்கு சிஎம் அவர் தான். யார்? சிம்புவும் விஜயும் சந்திச்சுக்கிட்ட ஒரு புகைப்படம், அவ்வளோதான். ஒரு ஸ்டாண்டிங் போட்டோ, ஒரு உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு போட்டோ. இது நீங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இது ஒரு போட்டோ. சிம்ரனுக்கும் அதே போட்டோ, சமந்தாவுக்கும் அதே புகைப்படம், ஸ்னேகா பிரசன்னாவுக்கும் அதே புகைப்படம், ஷாம் அவருக்கும் அதே புகைப்படம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு ஸ்டில்லு, ஸ்டாண்டிங் ஒரு ஸ்டில்லு. ரொம்ப க்ளோஸாக இருந்தால் கையை தோலை போடுறாப்புல, இல்லைன்னா கையை கட்டி நிற்கிறாப்புல, 2 ஸ்டில்லு தான் முடிச்சு வந்தாங்க. என்ன பேசினாங்கன்னு விஜய் அவர்களுக்கும் சம்மந்தப்பட்ட நபருக்கு தான் தெரியும்.
கலாட்டா என்னமோ அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்து எனக்கு அண்ணனும் அவர் தான், சிஎம்மும் அவர் தான் அப்படின்னு போட்டு ஒரு பாட்டை போட்டுருது. ஒன்று இதை விட பெரிய குடும்பம் இல்லை. திடீரென கைகாட்டிய முதலமைச்சர் சிஎம் விஜய் சட்டசபைக்குள் செய்த செயல். சட்டசபைக்குள் வந்தவுடன் முறைத்து பார்த்த விஜய், முறைத்து பார்த்த முதல்வர். சமந்தாவோட சேரியை கவனிச்சிங்களா? அந்த சேரியில தாவேக்கா கொடியோட கலர் இருக்கு. தாவேக்காவுக்கு ஆதரவா நான் எப்போது இருப்பேன்னு சொன்ன சமந்தா சீரியஸா வந்து சிஎம் செஞ்ச செயலை பார்த்தீங்களா? சீரியஸா வந்து சிஎம் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. நம்ம முதலமைச்சருடைய நாட்டுப்பற்ற பார்த்தீங்களா? தேசிய கீதம் முடிஞ்சோடனே கையெடுத்து கும்பிட்டாரு. இதுதான் முதலமைச்சரோட நாட்டுப்பற்று இப்படின்னு ஒரு வாய்ஸை போட்டு எல்லாத்துக்கும் திடீர்னு சாலையில் இருந்த மக்களை பார்த்து ஆவேசமா அன்போட போனாரு. புக்கி சிஎம் பார்த்துருக்கீங்க? புக்கியா ஒரு குழந்தைய கையில வச்சிருக்காப்ல. புக்கியாக மாறிய நம்ம சிஎம் முதலமைச்சருடைய அறையில இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாரா நீங்க இப்படி ஒரு அதாவது தாவேக்காவுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் அவங்க தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு, ஒரு பக்கம் கலாட்டா தொல்லை பெருங்கலாட்டாவா இருக்கு. இந்த கலாட்டா அவங்க கலாட்டாவை தாங்க முடியல. குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் தங்குன்னு ஆடிச்சுங்கிற மாதிரி அவங்க பார்த்தா 6 பேக் வச்ச சிஎம், கியூட் சிஎம், கியூட்ரா. சமந்தா அவர்களும் விஜய் அவர்களும் சந்திச்சிருக்காங்க. கீழே கமெண்ட்ஸை பார்த்தா டெரா போயிட்டா, காதல் இருக்கு, நீயும் நானும் சேர்ந்துக்கிற ஆடி போயிட்டு இன்ஸ்டா கொலை அப்படின்னு ஒரு பாட்டு இது பட்டிருக்குல்ல, கத்தி படத்துல ஒரு பாட்டு. அந்த பாட்டை போட்டு எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது இதை பார்க்கும்போது. வாட் அ கியூட் பேர். முதலமைச்சரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கய்யா அப்படின்னா அதாவது என்ன நடக்குது ஏது நடக்குது இதுதான் ஒரு முதலமைச்சருடைய ரோலா அப்படின்னு தெரியாம அவங்க ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த ஊடகங்கள் ஒரு பக்கம் நாட்டுப்பற்று பக்கம் முதலமைச்சர் அவருடைய செயலை பாருங்க, அவருடைய இதை பாருங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்க, துள்ளி குதித்து ஓடிய சாட்டை அப்படின்னு எனக்கு போட்டு விட்டாங்க. அப்புறம் ஒரு படியிலேருந்து இறங்கினா துள்ளி குதி யாரை நோக்கி ஓடுகிறார் இவர்? எங்கடா வச்சிருப்பீங்க கேமரா? நமக்கு ஆபீஸ்ல உட்காருக்க பயமா இருக்கு, கலாட்டாக்காரன் எவனா உள்ள இருப்பானான்னு. அதாவது இது என்னன்னா ஒரு பக்கம் வியூஸுக்காக அதை பண்றது, இன்னொரு பக்கம் பேக்கேஜுக்காக பண்றது. முழுக்க பேக்கேஜ் பாலிடிக்ஸ் சம்பந்தனால எல்லா பக்கமும் கிடைக்கிற தகவலை எடுத்து வியூஸ் போட்டு எல்லாத்தையும் நியூஸ் ஆக்கணும், எல்லாத்தையும் ஒரு இதாக பண்ணணும். ஒரு நாளைக்கு 50 ஷார்ட்ஸ் போடணும்னு சொல்றாங்க ஒரு எடிட்டரு. அவன் என்ன பண்றான்? உட்காந்து போட்டு தள்ளு, ஏதாவது கிடைக்கிறத எல்லாத்தையும் போடுவோம்னு சொல்லி உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. டார்கெட் கொடுத்து சிஎம்க்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு பேக்கேஜ்ல இது பண்ணணும். காரிலிருந்து இறங்கிய அமைச்சர் அவர் செய்த காரியத்தை பாருங்க. ஒரு காரியமும் கிடையாது. கார்ல இருந்து இறங்கி ஆபீஸ் போயிட்டாப்ல. அவருக்கு என்ன சில சைலண்ட்ல போயிட்டு இருக்கு. அவர் முதலமைச்சர் விஜய் நடந்து வராரு. நடந்து போது ஏதோ கை காட்டுறாப்புல. சீரியஸா வந்து சிஎம் செஞ்ச செயலை பாத்தீங்களா? கையை காட்டுறது ஒரு செயல். என்ன செயல்? இதைத்தான் எதுக்கு ஒரு நிமிஷம் கேட்டிருக்காப்ல. சிஎம் அவர் வாயில எடுத்து அவரே வைத்தார் அப்படின்னு. சாப்பாட்டை அவர் வைத்தார், அவரே வந்து தண்ணீர் எடுத்து குடித்தார். இது முன்னாடி சினிமா நடிகர்களுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு முறை படப்பிடிப்பு தளத்திலே அவர் பேண்ட்ல தூசி பட்டுச்சு. அவர் யாருடைய உதவியும் கேட்கல, அவரே தூசியை தட்டி விட்டாரு. ஏன்னா தூசி தட்டிச்சுன்னா அதுக்கு என்ன போன் பண்ணி 108 ஆம்புலன்ஸ் கூப்பிட முடியும்? இல்லை இங்கே தூசி பட்டுச்சுங்க, இந்த ஏரியாவில் ஒரு இன்ஸ்பெக்டர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியும். பேண்ட்ல தூசி பட்டுச்சு. இப்போ நேற்று நான் கூட தான் ஒட்டிடைக்கும் போது தூசி பட்டுச்சு, தட்டி விட்டேன். தூசி பட்டா துடைப்பாங்க. அவருக்கு தாகம் எடுத்தது, சுற்றி உதவியாளர் யாருமே இல்லை. ஓடோடி போய் எல்லோரும் குடிக்கக்கூடிய தண்ணி எடுத்து குடிச்சாரு. ஆமாம், நம்மளாம் எல்லாரும் குடி தண்ணி குடிக்க முடியும். நேரம் வந்து இமயமலைக்கு போய் தண்ணி பிடிச்சி அங்கேருந்து தான் குடிப்போம். இப்படிலாம் செய்தி போட்டுருந்தாங்க. இப்போ அந்த செய்தி இல்லாமல் இப்போ அவர் நடிகரே சிஎம் ஆனதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டிலேருந்து கிளம்பி உடனே செய்த காரியத்தை பார்த்தீங்களா? என்ன காரியம்? கார்ல இருக்கான்ட்டாரு. இன்னைக்கு காலையில பார்த்தேன், தேசிய கீதம் பாடும்போது முதலமைச்சர் செஞ்ச காரியத்தை பார்த்தீங்களா? கையெடுத்துக்கும் போது சொன்னேன், எந்திரிச்சு நின்னாரு. அதை தானே பண்ணணும். எந்திரிச்சு நின்று எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கும்பிட்டாராம் பயபக்தியோட. முதலமைச்சரோட நாட்டுப்பற்ற பார்த்தீங்களா? இப்போ நம்மளாம் தேசிய கீதம் போட்டோன்னே தலைக்கடி கிரிகிரி நம்ம அப்பேட்டா வடகிரி அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருப்போமா? தேசிய கீதம்னா எல்லாருமே நிற்க தான் செய்வோம். இல்லை தேசிய கீதம் போட்டாங்கப்பா, அட்ரா அட்ரா மாமே, அட்ரா அட்ரா மாமே அப்படின்னு ஆடிக்கிட்டு இருப்போமா? தியேட்டர்ல கூட நமக்கு தேசிய கீதம் போட்டாங்க. அதனால எந்திரிச்சிடணும், அவர் வழி இல்லை. தேசிய கீதம் போட்டால் மரபு அது. அப்படி தேசிய கீதத்தின் மீது மதிப்பு உண்டு, எல்லாரும் எந்திரிச்சு தான் நிற்பாங்க. தேசிய கீதத்திற்காக எழுந்து நின்ற முதல்வர் மாமா, நம்மளாம் தேசிய கீதம் கூட குமிஞ்சு படுத்துருவோம். அடுத்ததா அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் உயிரிழந்த சகோதரி ராமநாதபுரம் தமிழ்ச்செல்வி மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த 10 நாளைக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில்
பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அவர் பால்கரை கிராமம். ஆமாம், அந்த கிராமத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ஒரு பெண்ணு மூக்கில் வந்து ஒரு சின்ன அறுவை சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து மயக்க மருந்துல வந்து அளவு கூடுதலாக, இந்த செய்தி நீங்கள் இன்னும் ஒரு முறை கேட்ட மாதிரி இருக்கும். ஆமாம், மயக்க மருந்து அளவு கூடுதலாக கொடுக்கப்பட்டு அவங்க வந்து உயிரிழந்துடுறாங்க. அவங்க உடலை வாங்க மாட்டேன்னு சொல்லி அவங்களோட உறவினர்கள்லாம் போராட்டம் பண்ணி நேற்று தான் அதை டிக்ளேர் பண்ணுறாங்க, உடலை வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி அடக்கம் பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க அரசு மருத்துவமனையுடைய அலட்சியத்தால் நடைபெற்றிருக்கு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி அரசு மருத்துவமனையில் புதுக்கோட்டை சார்ந்த ஒரு நர்சிங் படிக்கக்கூடிய மாணவி இதே போல் மூக்கு அறுவை சிகிச்சைக்கு போனபோது அவங்களுக்கு வந்து மயக்க மருந்துடைய அளவு அனஸ்தீசியா வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டு அவங்க மரணம் அடைகிறாங்க. இது ஒரு மரணம் அப்படின்னா இது ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர், மெடிக்கல் எரர்னு விடலாம். இதே போல் தொடர்ச்சி நடக்குது. அப்போ வந்து அரசு மருத்துவமனையுடைய அலட்சியம் இருக்கு இல்லையா, இந்த அலட்சியம் வந்து இந்த ஆட்சி வந்து எந்த லட்சத்தில் இருக்கு, தாவேக்காவுடைய ஆட்சியினுடைய அலட்சியம் வந்து எந்த லட்சணத்தில் இருக்கு அப்படிங்கிறதை காட்டுது. இது மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அருண்ராஜ் அவர்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டு அரசு மருத்துவமனைக்கு போதிய எல்லாவற்றையும் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் தாண்டி மருத்துவர்களை நீங்கள் அழைத்து இது போல அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு அரசு மருத்துவமனையில் எத்தனை மருத்துவர் இருக்கணும், எவ்வளோ செவிலியர் இருக்கணும், அதை முதல்ல கணக்கிட்டு நோயாளியுடைய உயிரோடு விளையாடக்கூடாது. எவ்வளவு நம்பிக்கையோடு போயிருப்பாங்க. நீங்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு யார் போகிறா? தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க வழி இல்லாமல் யாரும் வந்து அரசு மருத்துவமனைக்கு வந்து வேணும்னு போகிறது கிடையாது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க வழி இல்லாமல், வசதி வாய்ப்பு இல்லாமல், பொருளாதார சிக்கல்களோடு தான் அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க. அப்படி வறியவர்கள் மீது, எளியவர்கள் மீது இவ்வளோ பெரிய கவனக்குறைவாக நடந்து கொள்வது என்பது அது மிக மோசமானது. உடனடியாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த ஆய்வுகளை முழுமையாக நிகழ்த்தி இனி இது போல உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கணும். அதே போல் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணத்தை வந்து தமிழக அரசு வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அந்த குடும்பத்தின் சார்பாக வச்சுக்குவோம். இது கூடுதலாக இன்னொரு செய்தி என்னன்னா, இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்த ஆய்வுன்னு தமிழ்நாடு முழுக்க ஆய்வு பண்ணுறாங்க இல்லையா, அப்படி ஒரு கடந்த ஒரு வாரத்துக்கு இடைவெளியில் வந்து திருச்செந்தூருக்கு அறநிலைத்துறை அமைச்சர் ஆய்வுக்கு போயிருக்காரு. ஆய்வுக்கு போகும்போது எவனோ ஒருத்தன் கத்துறான், நீங்கள் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அப்போ அவரோட கூட கூட்டு கண்டிச்சார்ல, அப்போ அப்படி கத்துன உடனே என்ன பண்ணிட்டாரு, இவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆமாம், பக்கத்துல வந்து ஒரு அம்மா சொல்லிருக்கு, சார் அவர் என் ஹஸ்பண்ட் சார், அவரை போய் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கு. இது உங்கள் ஹஸ்பண்டா? ஆமாம். என்னம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட வந்தாங்க அப்படின்னு இருக்காங்க. பக்தர் யாரு, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர் யாருன்னே தெரியாமல் அமைச்சர் வந்து பார்த்த உடனே கத்துன உடனே சஸ்பெண்ட் இருக்காப்புல. அது சஸ்பெண்ட் இல்லை எங்கள் ஹஸ்பண்ட்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, சார் சரி சஸ்பெண்ட் பண்ணுங்க சார், ஏன் அப்படியாவது எனக்கு வேலை கிடைக்கட்டும். இப்போ சஸ்பெண்ட் ஒன்று பண்ணால் வேலை ஒன்று கொடுத்தாலும்ல, இல்லை சஸ்பெண்ட் திருப்பி வருவாங்கல்ல, அப்படியாவது எனக்கு வேலை கிடைக்கட்டும், இது வரைக்கும் எனக்கு வேலை இல்லை, சஸ்பெண்ட் தயவு செய்து சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு இருக்காப்புல. இந்த கூத்து வந்து திருச்செந்தூர் வட்டாரத்தில் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு. அப்படி வந்து ஆய்வுகளை வந்து அமைச்சர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இறுதி செய்தியா. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி